கடகராசிக்கு என் ராசி தான். இந்த வருஷம் எப்படி இருக்குன்னு நானே சொல்கிறேன். கடகராசிக்கு இந்த வருஷம் கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருக்குது. கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. குரு ராசிக்கு வந்திருக்காரு, உச்சமாக போகிறாரு. 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இந்த உச்சம் நடக்கும். கடகத்துக்கு நல்லாவே இருக்கும். புரோகிதர்கள், அப்புறம் கோயில் சம்மந்தப்பட்ட வேலை செய்கிறவங்க, குருமார்கள், இவங்களுக்குலாம் ரொம்ப நல்லாவே இருக்கும். இந்த வருஷம் வருமானம் கொஞ்சம் சேமிச்சு வைக்கணும். நிறைய செலவு பண்ணிடுவீங்க. அதை எடுத்து வச்சிங்க அப்படின்னா இந்த வருஷம் உங்களுக்கு பெட்டராகவே இருக்கும். விட்டுட்டீங்க அப்படின்னா அடுத்த வருஷத்துக்கு உங்களுக்கு எந்த சேமிங்ஸும் இருக்காது. கண்டிப்பாக வீடு வாங்கலாம். புதுசாக லக்ஸரியஸாக ஒரு கார் வாங்க போகிறேன், இருந்த கார் ரொம்ப போர் அடிச்சிடுச்சு, புதுசாக ஒன்று வாங்கலாமே, ஒரு லேண்ட் ஒன்று பார்க்கலாமே, இல்லை இந்த வீடு போர் அடிச்சிச்சு புதுசாக ஒரு வீடு பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக வாங்குவீங்க. கண்டிப்பாக இந்த தடவை வீடு வாங்கணும். உங்களுக்கு பெட்டராகவே இருக்குது. கடகராசிக்கு இது வரலும் வேலை இல்லை, கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருந்தது, இருந்த வேலையும் போயிடுச்சு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த வருஷம் உங்களுக்கு நல்ல வேலையாக கிடைக்கும். சீக்கிரமாக தேடுங்க. ஒரு நல்ல பிளேஸ்மெண்ட்டில் போய் உட்காந்துடலாம் நீங்கள். சரி, கடகராசிக்கு டோட்டலாக இந்த வருஷம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கடகராசிக்கு டோட்டலாக 50% கொடுப்பேன். கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருக்குது. கொஞ்சம் நீங்கள் பார்த்து நடந்துக்கணும். அதனால தான் அம்மன் வழிபாடு செய்யுங்க. லலிதாம்பிகை போய் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. இந்த வருஷம் உங்களுக்கு பெட்டராகவே இருக்கும்.